தாவேகா அரசு இவ்ளோ பண்ணியிருக்காங்களா? வெல்கம் பேக் டு ஸ்ருதி ரியாக்ட்ஸ். இதில் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு சில செய்திகளுக்கு குயிக்காக ரியாக்ட் பண்ண போகிறோம். அந்த வகையில் த ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தாவேகா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சு இன்னியோட 100 நாட்கள் நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ இந்த 100 நாட்களில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன கிரிட்டிசிசம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, எதெல்லாம் சவாலாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் ஃபர்ஸ்ட் நியூஸாக பார்க்கலாம். ஸோ என்ன திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்லையே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுக்கறதாவும், பெண்களுக்கு பாதுகாப்பான நடவடிக்கையா சிங்கப்பெண் அதிரடி படையை உருவாக்குனதும் சரி, அதே சமயம் போதைப் பொருள் தடுப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மூணையும் வெரி ஃபர்ஸ்ட் முதல்வரா விஜய் கையெழுத்து போடும்போதே இது மூணுத்துக்குமான முக்கியத்துவத்தை கொடுத்தாரு. அதே சமயம் முதலீட்டுல தாவேகா அரசுடைய கவனம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் 1 லட்சம் கோடி முதலீடு பண்ணியிருக்கிறதா அரசு தரப்புல இருந்து தகவல் வந்திருக்கு. இதுலயும் காலனி, மின்னணு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, விண்வெளின்னு பல துறைகளில் முதலீட்டு பண்ணியிருக்கிறதாவும், பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டு வரதாகவும் சொல்கிறாங்க. அதே சமயம் விவசாயிகள் மீது கவனம், அதாவது விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி பண்ணுறதுலையும் கவனம் செலுத்திட்டு வராங்க. இன்றைக்கி கூட சட்டசபையில் நிறைய கடன்களை தள்ளுபடி பண்ணுறதை பற்றி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதே சமயம் கிராமப்புற வளர்ச்சிக்காகவும் பல திட்டங்களை கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஏற்கனவே மாணவர்களுக்கு இருக்கிற திட்டங்களை இன்னும் அவங்க செயல்படுத்திட்டு விரிவுபடுத்திட்டும் இருக்காங்க. லைக் மிதிவண்டி, மடிக்கணினி திட்டங்கள், அதே சமயம் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், இதெல்லாம் இப்போவும் 6th to 9th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாணவர்களுடைய நலனுக்காகவும் ஹாஸ்டல்ஸ் உருவாக்குறது, இந்த மாதிரி நிறையா பண்ணிட்டு வராங்க. அதே சமயம் பிரதமர் மோடியை சந்திச்சது அப்படிங்கிறது என்னன்னா, மாநில உரிமைகள், கல்வி, நிதி, மீனவர்கள் இவங்களுடைய விவகாரங்களை முன்னிறுத்தி பிரதமரோட ஒரு உரையாடல். அதே சமயம் தொகுதி மறுவரையறை விவகாரத்தையும் நம்ம சட்டசபையில், தமிழக சட்டசபையில் தமிழ்நாட்டுடைய நலனை கருதி அதுக்காகவும் ஒரு தீர்மானம் கொண்டு வந்ததா இருக்கட்டும். இதெல்லாம் தாண்டி தமிழுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை, அதாவது தமிழ்தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு முன்னுரிமை கொடுத்தது. அதே சமயம் கலைஞர் அவர்களுக்கும் மரியாதை செலுத்திய முக்கியமான அரசியல் நடவடிக்கைகள்லாம் தாவேகா அரசு இப்போ வரைக்கும் பண்ணிட்டே தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த அரசுடைய பல சவால்களா பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பழைய திட்டங்களுக்கு புது பெயர் வைக்கிறது அப்படிங்கிறது தான் முதல் கிரிட்டிசிசமா இருக்கு. இவங்க கேம்பெயின் டைம்ல சொன்ன நிறைய திட்டங்கள் இப்போ வரைக்கும் இன்னும் செயல்படுத்துறத பத்தியோ இல்லை அதை செயல்படுத்துற போற நோக்கமோ இல்லாத மாதிரியே பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசமும், இப்போ ஏற்கனவே இருக்கிற திட்டங்களுடைய பெயர்கள்லாம் மாத்திட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் தரப்புல இருந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற மேஜர் கிரிட்டிசிசமா இருக்கு. அதே சமயம் கல்வி மருத்துவத்துல பார்த்தோம்னா, ஏற்கனவே இருக்கிற அரசு பள்ளி, கல்லூரி மருத்துவமனைகளுடைய தரங்கள்லாம் இவங்களுடைய அரசுல அது மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்கிறதுனால அவங்க நிறைய புதுசா யோசிப்பாங்க அப்படிங்கிறதுனால நிறைய அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இலவச பொருட்கள் வழங்குறது மட்டுமே போதுமா அப்படிங்கிறதும் ஒரு குவெஸ்டினா இருக்கு. இதை தாண்டி நிர்வாக அனுபவம் யாருக்கும் இல்லை அப்படிங்கிறதும் பெரிய கிரிட்டிசிசமா இருக்கு. நியூ கமர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால சட்டசபையிலே என்ன பேசணும், எப்படி பேசணும்னு யாருக்கும் தெரியலையா, எப்படி பீப்புள் கிட்ட அப்ரோச் பண்ணணும் தெரியலையா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கிரிட்டிசிசமா இப்போ வரைக்கும் தாவேகா அரசு ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ இந்த 100 நாளில் பர்சனலாக என்கிட்ட கேட்டால், நியூ கமர்ஸாக இருந்து நான் ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். என்னன்னா மேபி அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கலாம் இல்லையா. எல்லாருமே ஓரளவுக்கு பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனை தாண்டி இன்எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க இந்த தாவேக்கால. ஸோ அவங்க புதுசாக நம்ம ஒன்றில் இறங்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை விரிவுபடுத்தி அதை நல்லா செயல்படுத்திட்டு அதுக்கப்புறமா புதுசாக பண்ணலாமே அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். இல்லை இருக்கிறத முதல்ல நம்ம கரெக்டாக பண்ணி ஒரு ஒரு கட்டமைப்பில் வச்சுப்போம், அதுக்கப்புறம் நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம். 100 days இஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு ஒரு 6 months டைம் கொடுக்கறது தான் ஒரு
நல்ல இதுவா இருக்கும். ஸோ இந்த 100 டேஸ்ல அவங்களால முடிஞ்ச பெஸ்ட் வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இனிமே என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆகஸ்ட் 15 அதாவது சுதந்திர தினத்தன்னைக்கு வந்து கர்நாடகாவுடைய வனப்பகுதியில 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. எதனால அப்படின்னு கர்நாடகா சைடுல கேட்டப்போ, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்கலாம் வந்து வேட்டையாட வந்திருக்காங்க. மான் கறிய வந்து சாப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா, இப்போ வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த 3 பேருடைய குடும்பத்தினரும், அப்புறம் அந்த ஊர்க்காரங்களும் இப்ப அந்த பார்டர்ல வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மாட தேடி தான் வந்தாங்க. ஒரு மாடு வந்து அங்க போயிடுச்சு. ஸோ அந்த மாட்ட தேடி வந்தவங்கள இப்படி சுட்டு கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ கர்நாடகால நடந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்தியால நெறைய வனப்பகுதியில இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. இதுக்கான விசாரணை இப்போ வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ யார் சைடு என்ன அப்படிங்கிறது சொல்ல முடியல. ரீசெண்டா கூட இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இது ரிலேட்டடா வந்துட்டு ஒரு அருள்வான் படத்துல கூட நம்ம பார்த்திருப்போம். ஸோ இது வந்து நார்மல் பீப்பிள் ஒரு கிராமத்து பீப்பிள் போய் வந்து சாகிறது அப்படிங்கிறது புதுசா இருந்தாலும், மலைவாழ் மக்கள் இந்த ஒரு பிரச்சனைய வந்து ரொம்ப வருஷமா, பல காலமா வந்து இத ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு என்னன்னா வந்து இது என்னன்னு தெரியாம என்னால வந்து டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியாது. யார் மேல தப்பு, யார் மேல கரெக்ட்ன்னு தெரியாம. ஸோ இதோட தீர்ப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனா இந்த மாதிரியான இன்சிடென்ட் இந்தியால வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல அப்படிங்கிறது மட்டும் சொல்ல முடியுது. இது வந்து நெறைய இடத்துல வந்து கன்டின்யூ ஆகிட்டே இருக்கு. முக்கியமா ரொம்ப ரொம்ப அடர்ந்த காட்டு பகுதிகள, காட்ட மட்டுமே நம்பி வாழற மக்கள்களுக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து இப்போ கர்நாடகா, தமிழ்நாடுன்னு இல்லாம ஓவராலா இந்தியாலே ஒரு முக்கியமா இத வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம்னு கூட சொல்லலாம். பிகாஸ் மீனவர்கள் பிரச்சனைக்கு நம்ம எவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்து, எவ்ளோ கான்சன்ட்ரேட் பண்ணி, எவ்ளோ பேசுறோமோ அதுக்கு ஈக்குவலா இதுக்கும் நம்ம பேசணும். ஆனா நம்ம பேசுறது இல்ல. நம்ம பேச தவறிடுறோம். ஸோ இந்த பிரச்சனைக்கும் நம்ம வந்து மிருகங்களையும் கொல்லக்கூடாது, மனிதர்களையும் கொல்லக்கூடாது. ஸோ இந்த பிரச்சனையும் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும். இதுக்கான ஒரு தீர்மானமோ, ஒரு சட்டமோ வந்து சீக்கிரமா கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் வழியா நான் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வழியா தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரப்போகுது. என்ன அப்படின்னா வந்து உச்சநீதிமன்றம் கர்நாடகா கிட்ட வந்து தண்ணி குடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வர 24 அன்னைக்கு ஒரு விசாரணையும் நடக்கப்போகுது. என்னன்னா வந்து கர்நாடகா ஏன் இத்தன நாள் வந்து தண்ணி குடுக்கல அப்படிங்கிறதையும், இப்ப மழை வந்தா மழை நீரை சேமிக்க முடியாம தான் இப்ப தொறந்து விடுறாங்களா? என்ன காரணம் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி உச்சநீதிமன்றத்துக்கிட்ட அவங்க சொன்னாதான் என்ன விஷயங்கிறது நமக்கும் தெரிய வரும். பட் எனிஹவ் வந்து இது ஏற்கனவே வர வேண்டியது. எனக்கு தெரிஞ்சு ஆடி முடிஞ்சாவது தண்ணி வருதுன்னு நம்ம ஹாப்பியா இருக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ வந்து ஒரு வழியா தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரப்போகுது. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ஸ்ருதி ரியாக்ஸ்லயும் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனா வந்து இந்த நியூஸை சொல்றேன். ஸோ த ஃபைனல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு சட்டசபையில் நிறைய பேசினாங்க. நிறைய விவாதங்கள்லாம் வந்து நடந்தது. நிறைய வாக்குவாதங்கள் நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மரியாதை. மரியாதை யாருக்கு யார் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய வாக்குவாதமாகவே நடந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னா வந்துட்டு முதல்வர் வந்துட்டு நடுவில் தான் வந்து ஜாயின் பண்ணார் சட்டசபையை. ஸோ அந்த டைமில் வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து நிற்கலை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மேட்டரா போயிட்டு இருந்தது. அதுல வந்துட்டு அறநிலைத்துறை அமைச்சர் வந்து ரமேஷ் அவர்கள் சொன்னாரு, எதிர்க்கட்சி தலைவருக்கு நிறைய மரியாதை சொல்லிக் கொடுக்கணும், முதல்வர் வரும்போது எழுந்து நிக்கிறதுக்கான மரியாதையை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு வந்து ஓபிஎஸும் வந்து சொன்னாரு, இல்லப்பா இது என்ன ஒவ்வொருத்தருக்கா நம்ம வந்து ஏஞ்சி நின்று ரெஸ்பெக்ட் கொடுத்தாதான் ரெஸ்பெக்ட்னு அர்த்தமா? வெரி பிகினிங்ல ஸ்டார்டிங்லேயே சபாநாயகர் வரும்போது எல்லாரும் ஏஞ்சி நிக்கிறோம்ல, அது போதாதா அந்த மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான விவாதங்கள் வாக்குவாதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் சபாநாயகர் இதுக்கு ஒரு நல்ல பதில் சொன்னாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா வந்து இப்படிதான் மரியாதை கொடுக்கணும், இப்படிதான் கொடுக்கணும், இவங்க வந்தா இவங்க எழுந்துக்கணும், இவங்க உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மரியாதை அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கே தெரியும். ஸோ அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணணும். ஸோ இப்படிதான் மரியாதை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறத சொல்ற இடத்துல நான் இல்லை, அதை சொல்லவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. இது ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட்டிங் ஒன்னா எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால
வந்துட்டு இவங்களுக்கு இப்படி மரியாதை குடுக்கணும், ஏஞ்சி நின்னா தான் மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மரியாதை மனசுல இருந்தாலும் ஓகே. மேபி அங்க இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் எந்திரிச்சு நிக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் 2 பேர் சொன்னதும் கரெக்ட் தான். முதல்வருக்கான மரியாதை கொடுக்கப்படணும். அதே சமயம் ஸ்டார்ட்டிங்ல சபாநாயகர் வரும்போதே இவங்கெல்லாம் மரியாதை குடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்போ, முதல்வரை விட அந்த இடத்துல சபாநாயகர் தான் வந்து ஒரு பிரியாரிட்டில இருக்கும்போது, அவருக்கு குடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ மரியாதை இப்படிதான் குடுக்கணும், அப்படிதான் குடுக்கணும்னு எதுவும் இல்ல. குடுத்தா போதும். எல்லாருக்கும் அவங்கவங்க மனசுல அந்தந்த அவங்களுடைய பொசிஷனுக்கான மரியாதை இருந்தாலே போதும். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான நியூஸ். இத தவிர்த்து வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. அத தாண்டி வேற ஏதாவது நியூஸ்க்கு நான் ரியாக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க.